ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடியது இறுதியான ராசி, உங்களுக்கு மிகவும் பிடித்த ராசி மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு இந்த 108 நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. குருவின் ராசி, அதே நேரத்தில் கடை ராசி, ம் ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பயமுறுத்தப்படுகிற ராசி. அதில் 4ல் குரு 12ல் ராகுன்னு நம்ம வருஷ பலன் சொல்லும்போது வேற நம்மளும் பயமுறுத்தி இருப்போம். 4, 8, 12ல் கிரகம் இருந்தால் ஆகாது. இப்போ 4ல் இருக்கார் குரு, 12ல் ராகு இருக்கார், ஜென்மத்தில் சனி இருக்கார், இத்தனை பிரச்சனையா ஒருத்தருக்கு அப்படின்ட்டு நம்ம பேசியிருக்கோம். இது வந்து ஸ்பெஷல். இந்த 108 டேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பா 108 டேஸுங்கிறதுல வந்து திடீர் யோகங்கள், அதாவது பிரச்சனைகள்லேருந்து திடீர் விடுதலைகள், இதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புக்காகத்தான் இப்போ இந்த கண்டென்ட். இப்போ எப்படின்னா, குரு வந்து மீன ராசிக்கு அதிபதி. குரு தன்னுடைய புனர்பூசத்தில் இருக்கிறதுனால மீனத்தை போலவே செயல்படுவார். மீனத்தில் தான் இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படி செயல்படுவார். அது ஒரு வரம். அதனால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. சுயபலம் பெருகும், ஆன்மீக அருள் சுரக்கும், அதே மாதிரி அன்பு பாசங்கள் வளரும், மதிப்பு கௌரவங்கள் உயரும். இத்தனை அம்சம் வந்து இந்த 108 நாளில் நடக்குது. இப்போ குரு திசை புத்தி அந்தரம் நடந்ததுன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். இப்போ ராகு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம், விரைய ராகு அப்படின்ட்டு. அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா, அதில் வந்து என்ன ஒரு விதிவிலக்குன்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக அது வந்து மகரத்தின் பலனை செய்யும். கும்பத்தில் இருக்கிற ராகு மகரம் என்கின்ற 11ஆம் இடத்தை இயக்குது, லாபத்தை. அப்போ 12 அங்கே அடிபட்டு போகுது. அதனால் இப்போ வந்து கஷ்டம் தீருக்குண்டான காலம் ஆல்ரெடி தொடங்கியாச்சு. சதயத்தில் ராகு வந்த உடனே தொடங்கியாச்சு. ஜூன் மாதம் வரைக்கும் சேஃப்டி. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபமாக மாறும், அல்லது வரவேண்டிய பணம் வந்து சேரும். ஒரு கெடுதல் நடக்கணும்னு நமக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற கிரகம் அது வந்து நல்லதை செய்யுதுன்னா அதை விட யோகம் என்ன இருக்குது? கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து மாறி செய்யுது. அப்போ எல்லாமே மாற்றி யோசிக்கிறாங்க. சிறப்பு. இப்போ ஜென்மத்தில் இருக்கிற சனி என்ன பண்ணுது? அவர் வந்து லாபாதிபதி, விரையாதிபதி. அப்போ 12க்கு உண்டான வேலையை செஞ்சாலும் அந்த 12ங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, சுப செலவுகளும் முதலீடுகளும் இருக்குது. அப்போ ஓரளவுக்கு வந்து முதலீடு போட முடியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். சனி திசா புத்தி நடக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். ஏனென்றால் ஒரு நட்சத்திரத்தின் ஆற்றல் என்பது உத்திரட்டாதி என்பது மீனத்தில் இருக்கிறது, அவருடைய ஆதிபத்திய வீடு என்பது விரயத்தில் இருக்கிறது. அப்போ சனி அங்கே ஜென்மத்தில் அந்த தன்னுடைய நட்சத்திரத்தில் பலம் பெறும்போது தன்னுடைய தேக பலத்தை இழக்கிறார், உடல் பலத்தை இழக்கிறார், அது உயிராற்றலை கொஞ்சம் இழக்கிறார். அது மட்டும் கவனம் செலுத்தணும். அப்போ ஜென்மச்சனி யாருக்கு பயப்படணும்னா, சனி திசையோ சனி புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்களுக்கு மட்டும் இதை கணக்கில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சனியை வச்சு பயப்பட வேண்டும். சிறப்பு. அடுத்து நம்ம ராசி அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான், அவரும் பார்த்தீங்கன்னா புனர்பூசத்துலேயே இருக்காரு. ஸோ எந்த வித பலன்கள் இருக்கு? இப்போ வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுவும் குரு வீடு தான். அதனால் உற்பத்தி சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழில்கள், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இப்போ ஒரு நீதித்துறையிலையோ சட்டத்துறையிலையோ வேலை பார்ப்பாங்க, பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க, பெரிய பெரிய வேர்ல்டு பேங்க் லெவலில் கூட ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பிரபலமாக டெவலப் பண்ணி கொடுத்துரும். உற்பத்தி சார்ந்த அனைத்து விதமான தொழில் நலங்களும் பெருகக்கூடிய அற்புதமான காலகட்டம் குரு. அதே நேரத்தில் இப்போ நமக்கு 1ஆம் இடம் வேலை செஞ்சதுன்னா யாராவது தப்பு சொல்லுவோமா? 1 தானே அடிப்படை ஆதாரம். அதனால் அந்த 1ங்கிறது இயங்கிறதுனால நான் வந்து திருப்தியாக இருக்கேன், நான் வந்து நல்லதை சிந்திக்கிறேன், நல்லதை செய்கிறேன் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையை, தன்னுடைய செயல் திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை கொடுப்பார். அது ஒரு நல்ல விஷயம். சிறப்புங்கய்யா. அதே மாதிரி இந்த மீனராசி நேயர்கள் மேஜரா சிக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயத்துல. கடந்த காலத்தில் வாங்கின தேவையில்லாத கடன்கள், ஆடம்பர செலவுகள், இந்த மாதிரி விஷயத்துல சிக்கிட்டாங்க. ஸோ இந்த கடன் பாரம்லாம் கம்மியாகுமா? அதே மாதிரி கடன் வளருமா மீண்டும்?
சனி திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு மட்டும் கடன்னால பிரச்சனை இருக்கு. ம் இந்த ராகுவும் குருவும் நடக்கிறவங்களுக்கு திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கடன் தீந்துரும். ம் ஏதோ ஒரு வழியில அவன் கடன் சால்வ் ஆயிடும். ஏன்னா 12 வந்து 11ஆ மாறுது. ம் எப்பவுமே ஒரு நம்ம இழக்க வேண்டியது நமக்கு வளர்த்து கொடுக்குது அப்படின்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து நம்மளுக்கு அதை காலி பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால் 12ஆம் இடம் என்பது இப்போ நம்ம வந்து மூலதனத்தில் போட்டதாகட்டும், அல்லது நமக்கு ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் வராமல் இருந்தது வர்றதாகட்டும், அது மாதிரி நாம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதாகட்டும், இது எல்லாமே ராகு பிரம்மாண்டமாக செய்யும். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்க திருமணம் நடக்குமா? அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுலாம் கம்மியாகுமா? குரு ராகு இந்த 2 திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு திருமணம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம், ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிற காலகட்டம் குரு ராகுவுக்கு ஓகே. பட் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தாமதப்படுத்துவாங்க. ஏற்கனவே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, இந்த உறுதி பண்ணிக்கலாம், இந்த மாதம் சொல்கிறேன், அடுத்த மாதம் சொல்கிறேன்னு இழுத்துக்கிட்டே போவான். அதுதான் இந்த சனியினுடைய தன்மை. அப்போ சனி திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த கணக்கில் எடுத்துக்கணும். மற்றவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் நிச்சயமாகிறது, உறவுகள் ஒன்று சேருவது, அதே மாதிரி ஆரோக்கியம் டெவலப் ஆகிறது, நோய்கள்லேருந்து விடுபடுறது, சில பேருக்கு வழக்குகள்லேருந்து விடுதலை ஆகும். 12ஆம் இடம்ங்கிறது கிட்டத்தட்ட இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு அஃபென்ஸு, வழக்குக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அல்லது ஐடிக்கு ரைட்டில் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்யூஷனுக்கு வந்துடும், நல்லா டெவலப் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியர் ஆகிடும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனம், இந்த சொத்து, வீடு கட்டுறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் வாங்குறதுக்கான பாசிபிள் இருக்கா? சனி திசாபுத்தி அந்தரம் தவிர மற்ற எந்த திசை நடந்தாலும் இவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா இப்போ நாளையும் சேர்த்து தான் குரு கவனிக்கிறார். அதனால் 4ஆம் இடம் என்பது தாய், மனை, பூமி, வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்குறது, உற்பத்தி சார்ந்த தொழிலை டெவலப் பண்ணுறது, இத்தனையும் குரு பண்ணுறார். அதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஈவன் ராகு வந்து லாபத்தினுடைய தன்மை கொடுக்கறதுனால அதுலேயும் வந்து சிறப்பை கொடுப்பாரு. வண்டி வாகனம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ இயற்கையாகவே அந்த 4ஆம் இடத்துல தான் குருவனுடைய நட்சத்திரமே இருக்குது, புனர்பூசம். அதுபோக ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. இந்த ரெண்டுமே அந்த வீடு, வண்டி, வாகனம், தாயார், இதுக்கு மட்டும் பாசிட்டிவ். ஆனால் பணம் போட்டு பணம் பண்ணுறதோ மற்ற செலவுகளுக்கோ பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகமும் இவங்க தான். பட் இதுக்கு மட்டும் பாசிட்டிவ். சரி, 4 மட்டும் நல்லது. ஐயா, அதே மாதிரி மீனராசிக்கு அதிர்ஷ்டம், பொருளாதார ரீதியாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுங்க? பொருள் சம்பாதிக்கிறதுக்கு கேதுவும் சுக்கிரனும் தான் நல்ல கிரகங்கள். அசுவனி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம். இப்போ நம்ம கேதுங்கிறதும் ஒரு நீண்ட கிரகம்தான், லாங் டைம் இருக்கிற கிரகம். அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு தான் சிம்மத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ அதனால் 2, 6, 10 ஆக்டிவேட் ஆகுது. அதனால் தொழில் பலம், பண சேமிப்பு, நகைகள், ஆபரண பொருட்கள் சேமிப்பு எல்லாமே நல்லா இருக்குது இவங்களுக்கு. அதை இயக்கிறதுக்கு வந்து அசுவனி மகம் மூலத்தை இயக்கும்போது விநாயகரை வழிபடணும். அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். புதுசாக இருக்கீங்க? ஆமாம். அதாவது மொட்டை மாடியில் கூட ஏறி நின்று அடிக்கடி நின்றுட்டு வந்தாலும் நல்லது நடக்கும். வேணும்னா தொப்பி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஹெல்மெட்டாவது போட்டுக்கலாம். இதெல்லாம் மீனத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி இதெல்லாம் அசுவனியுடைய குறியீடுகள் இல்லையா. குதிரை தலைங்கிறது வடிவம், அதுக்கு பதிலாக நாம் இத்தனையும் இணைக்கிறோம். கண்டிப்பாக. அதே மாதிரி மகம்ங்கிறதுக்கு வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வேலையாகும். அதே மாதிரி மூலம்னு எடுத்துட்டிங்கன்னா நாய்க்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம் அப்படின்னு எடுக்கும்பொழுது உங்களுக்கு அடுப்புங்கரை, கிச்சனில் இருந்து ஃபினான்ஸு சம்மந்தப்பட்டது நினச்சிங்கன்னா காரியம் கைகூடும். இல்லை ஒரு பேக்கரியிலையாவது போய் உட்காந்துக்கிட்டு இப்போ ரியல் எஸ்டேட் வேலை இருக்கியா, அடிக்கடி போய் ஏன் டீ குடிக்கிறாங்க, அங்கே தான் பிஸ்னஸே நடக்குது, பேச்சுவார்த்தைகளை. ஸோ அதுக்கு காரணம் பரணி. பரணிக்கு வந்து காக்காய் எடுத்துக்கலாம், காகத்தை, யம தர்மராஜாவையும் கும்பிடலாம், நெல்லிக்காயே கையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா சாப்பிடலாம். இதெல்லாம் டிப்ஸு. அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு பார்வதியை வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பூரத்துக்கு வந்து குடோன் இருக்கிற இடம் பக்கம் போயிட்டு வரலாம்.
ம் இப்போ எஃப்சிஐ குடோனு அது இதுன்னு இருக்குல்ல, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு குடோன் வச்சுருப்பாங்க, ஸ்டாக் குடோன் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ம் அது பக்கத்தில் போய் நின்று திங்க் பண்ணிங்கனாலும் எண்ணிய காரியம் நடக்கும். ம் அதுக்கப்புறம் பூராடத்துக்கு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு வருண கலசம், கும்ப கலசத்தை வச்சு தீபாராதனை காட்டினா போதும், அது வேலை செய்யும். குரங்குக்கு வந்து நம்ம தீனி கொடுக்கலாம். இதெல்லாம் பூராடத்துக்கு டிப்ஸு. ஸோ நல்ல சில்கி ஒயிட் கலரை யூஸ் பண்ணணும். ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதியில் வழிபாடு, நல்லா ஜிர்கான் போடலாம், வைரம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்ட குறியீடு. சிறப்புங்க. அதே மாதிரி துரதிர்ஷ்டம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த வித கிரகத்தில்? ஜென்ரலாக இப்போ நான் சொன்ன பலனில் இந்த 108 நாளில் பாசிட்டிவாக இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் லைஃப் லாங் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது ராகு குருவை தவிர்க்கணும். ராகு குரு ராசி அதிபதி ராசி அதிபதியவே இயக்கக்கூடாது. காரணம் என்ன? அவருடைய நட்சத்திரம் தான் விசாகம் 8ல் இருக்குது, பூரட்டாதி 12ல் இருக்குது. அதனால் அந்த நட்சத்திர இது வந்து ஆகாது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு 7லேயோ 11லேயோ 1லேயோ குரு இருந்தால் அது ப்ளஸ் பாயிண்ட், அது வந்து ஜாதகத்தில் உள்ள விதிவிலக்கு. பட் இவங்க வந்து ஜென்ரலாக வந்து அவங்களுடைய என்ன பொட்டன்ஷியல் வந்து வீக்கு தான். ஸோ அதனால் ராகு குருவை அவாய்டு பண்ணிக்கோங்க. அந்நிய நபர்கள் அது மாதிரி இது பண்ண வேண்டாம். அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டீச்சர்னாலேயே பிரச்சனை வரும், அதெல்லாம் குரு தான். ஓ ஆசிரியர். இப்போ குருன்னு நம்ம ஒரு மந்திரம் ஓதுறவரும் குரு தான், அதே மாதிரி ஆசிரியரும் குரு தான். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வேத முறைப்படி போய் காசை இழக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? நான் அந்த யாகம் செஞ்சேன், இந்த யாகம் செஞ்சேன்ட்டு, ஹோமங்கள் யாகங்கள் செய்கிறேன்ட்டு அந்த மாதிரி செஞ்சு இப்போ பிரச்சனைக்கு தீர்வு காண போய் இந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக மாறுறது உண்டு. இதெல்லாம் குருவினால நடக்கிறது உண்டு நிறைய. இதில் பாவம் ராகுவும் குருவும் பிரச்சனைக்குரிய கிரகங்கள். திருவாதிரை சுவாதி சதையும் அதே மாதிரி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் கவனமாக இருக்கணும், புது காரியங்கள் அவாய்டு பண்ணிக்கணும். சிறப்புங்க, மிக அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் பற்றி பேசுவோங்க. நன்றி.